ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் எக்ஸ்பிளனேஷன். இன்றைக்கி நம்ம ஒரு ஹாரர் சயின்டிஃபிக் படம் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோடைய பேர் ஹவுஸ் ஆஃப் டிஸப்பியர். இந்த படத்தோடைய ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோடைய கதாநாயகி மைகின்றவங்க அவங்களுடைய புருஷனையும் பையனையும் கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஜெயிலுக்கு பிடிச்சிட்டு போயிடுறாங்க. 25 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகி வெளியே வர்றவங்க திருப்பியும் அந்த வீட்டுக்கே வந்து அந்த வீட்டில் அன்றைக்கி நைட்டு என்ன தான் நடந்துச்சு, யார் தான் நம்ம புருஷனை கொலை பண்ணது, நம்ம பையனை யார் தான் எங்கே கூட்டிகிட்டு போனது அப்படின்னு தெரியாமல் அந்த கேள்விக்கெல்லாம் பதில் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறாங்க. கடைசியாக அதை கண்டுபிடிச்சாங்களா, அந்த வீட்டில் உண்மையிலேயே என்னதான் நடக்குதுன்றதை கண்டுபிடிச்சாங்களான்றது அந்த படத்துடைய ஒன்லைன்ஸ். வாங்க நம்ம திரைக்கதைக்குள்ளார போகலாம். படத்துடைய வெரி ஃபர்ஸ்ட் ஷாட்டு தனியாக ஒரு வீடை காட்டுறாங்க. நைட் டைமில் பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. அங்கே உள்ளே பார்த்தா நம்ம படத்தோடைய ஹீரோயினி மீகி மயக்கத்தில் விழுந்து கிடக்குறாங்க. அந்த இடத்த சுற்றி பார்த்தாலோ அங்கே இருக்கிற எல்லா பொருளுமே கலைஞ்சி கீழே விழுந்து கிடக்கு. அப்போது அந்த நேரம் மைகியோடைய ஹஸ்பண்ட் பயங்கரமாக கத்துறாரு. அந்த சத்தத்தை கேட்டு அவங்க எழுந்திரிச்சு பார்த்து அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் கண்ணாடியெல்லாம் அவங்க முகத்தை பார்த்துட்டு நின்றுட்டே இருக்கும்போது திருப்பி அவங்களுடைய ஹஸ்பண்ட் கத்த அவங்க வேக வேகமாக அங்கே போய் பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா செவுத்துல ரத்தக்கரை இருக்கு. அதை பார்த்த உடனே கையில் ஒரு உடஞ்ச கண்ணாடி துண்டு எடுத்துட்டு பொறுமையாக கீழே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தாலும் அவங்களுடைய ஹஸ்பண்ட் இறந்து போய் கிடக்குறாரு. அவரை பார்த்துட்டு இவங்க என்னங்கன்னு போய் கத்த, ஆனால் அவர் எந்த ரியாக்ஷனுமே கொடுக்காம அப்படியே செத்து போன மாதிரி கிடக்குறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா டக்குன்னு அவங்களுடைய சட்டையை பிடிச்சி பயங்கரமாக கத்துறாரு. அதை பார்த்துட்டு அவங்களும் அவரை கீழே பிடிச்சி தள்ளிவிட்டு அவங்களுமே செம்மையாக பயந்துடுறாங்க. புருஷன் இறந்ததுனால பயங்கரமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரம்னு பார்த்து அவங்க பையன் அங்கே வந்து அம்மான்னு கூப்பிட அவங்க பையனை பார்த்துட்டு இங்கே வாப்பா, இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஆனால் அந்த நேரம் என்ன ஒன்றும் தெரியாது. அவங்க பையனை பின்னாடி ஏதோ பிடிச்சி இழுத்துட்டு போயிடும். அதை பார்த்துட்டு இவங்க ஐயோ என் புள்ளன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போய் அந்த கதவை திறந்து பார்க்குறாங்க. ஆனால் உள்ளே பார்த்தா எதுவுமே இல்லை. அந்த இடத்த சுற்றி அடைப்பாக இருக்கு. அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் இவங்க தான் இவங்களுடைய ஹஸ்பண்டையும் பையனையும் கொண்டுட்டாங்கன்னு நினச்சிட்டு இவங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்போ ப்ரெஸ்ஸில் சொல்கிறாங்க இவங்களுடைய ஹஸ்பண்ட் பாடி கிடச்சிருச்சு, ஆனால் பையனுடைய உடம்பு இன்னும் கிடைக்கல. போலீஸ் வந்து பையனுடைய உடம்ப அவங்க எங்கேயாவது ஒழிச்சு வச்சிருப்பாங்கன்னு சந்தேகப்படுறாங்க. அதனால போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்கன்னு அதில் சொல்ல, அதே நேரம் இங்கே இவங்களை ஜெயிலில் அடைச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா இவங்களை 25 வருஷம் கழிச்சு ரிலீஸ் பண்ணுறாங்க. ரிலீஸ் ஆகி காரில் போயிட்டு இருக்கும்போது அப்போ அந்த போலீஸ் சொல்கிறாரு, உலகம் எவ்வளோ மாறிடுச்சு இல்லை, உங்கள் வீட்டில் இருக்கிற வாட்டர் லீக்கை சரி பண்ணியாச்சு, கரண்ட் பிரச்சனையுமே சரி பண்ணியாச்சு, அப்புறம் லிவிங் ரூமையும் கொஞ்சம் சரி பண்ணி வச்சிருக்கேன், அதெல்லாம் போதும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க இரும்புறாங்க. இப்போ கர்ச்சீப்பில் பார்த்தா அதில் ரத்தமாக இருக்கு. அதை அப்படியே கையில் மறைச்சி வச்சுட்டு வர அந்த நேரம் இவங்க அங்கே அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க வீட்டுக்கு வந்த உடனே அந்த போலீஸ் சொல்கிறாரு, இந்த வீடு அன்லக்கின்னு நினைக்கிறாங்க, அதனால இந்த வீட்டை யாருமே வாங்க வரல. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிறவங்க அடிக்கடி சொல்லுவாங்க இந்த வீட்டை இடிச்சு தள்ளுங்க, எங்களுக்கு இந்த வீடை பார்க்க பிடிக்கவே இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனா நாங்க தான் எதுவும் பண்ணாம இன்னும் அப்படியே வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு இன்னொன்னு சொல்றாரு, இதை பாருங்க உங்களுடைய பிரிசன் டேர்ம் இன்னும் முடியல, அதனால நீங்க எங்க போகணும்னு நினைச்சாலும் எங்க கிட்ட சொல்லிட்டு தான் போகணும். அது மட்டும் இல்லாம தண்டனை முடிகிற வரைக்கும் போலீஸ் அடிக்கடி இங்க வந்துட்டு போவாங்க. இங்க இருக்கிற எந்த மக்களுக்குமே உங்களை பார்க்க கூட பிடிக்கல. நீங்க உயிரோட இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருங்க, வெளியே தயவு செஞ்சு வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. ஆனா அதே நேரம் அங்க ஒரு கான்ஸ்டபிளை விட்டுட்டு தான் போறாங்க. அப்போ இங்கே மீகி அவங்க வீட்டுக்குள்ளார பொறுமையாக நடந்து போகிறாங்க. போயிட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வந்துடும். உடனே கோவத்தில் டிராவை திறந்து ஒரு கத்தி எடுத்துட்டு அவங்க பையனை இழுத்தா அந்த கதவு கிட்ட போயிட்டு திறக்கலான்னு போகிறாங்க. ஆனால் அந்த நேரமும் அந்த கதவுலேருந்து பயங்கரமாக சத்தம் வருது. அதை பார்த்து இவங்களும் செமையாக பயந்துடுறாங்க. உடனே வேகமாக பின்னாடி வந்து இவங்க பசங்க விளையாண்டுட்டு இருந்ததெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. அதில் இவங்க பசங்க கூட இவங்க ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் இவங்க ஹஸ்பண்ட் வருவார். ஆனால் அவரோ இவங்க கிட்ட சுத்தமாக பேசவே மாட்டார். சின்ன பையன் கிட்ட மட்டும் தலையை தடவி கொடுத்துட்டு சொல்லிட்டு போறாரு, உன்னுடைய தம்பியை பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு. இதுலயே மீகிக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் ஏதோ பிரச்சனைன்றது நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறமா அவங்க பாத்திரம் விளக்கிட்டு இருக்கும்போது அவங்க பசங்க திருப்பியும் விளையாட ஓடி போயிடுறாங்க. அதை பார்த்துட்டு அவங்க சந்தோஷமா நின்றுட்டு இருக்க அந்த நேரம் அவங்க ஏதோ கண்ணாடி இடிக்கிற மாதிரி காட்டிட்டு டக்குன்னு கட் பண்ணி ப்ரெசென்ட்ல காட்டுறாங்க. இவங்க அந்த கண்ணாடியை நின்று பார்த்துட்டே இருக்க அப்போ இவங்க பக்கத்துல ஏதோ ஒரு உருவம் ஓடுற மாதிரி இருக்கு. அதை பார்த்துட்டு அவங்க வேகமா அது பின்னாடியே ஓடுறாங்க. அப்படியே இறங்கி ஒரு பேஸ்மெண்ட்டுக்கு போயிடுறாங்க. இவங்க அப்படி போய் அங்கே நின்றுட்டே இருக்க திடீர்னு பார்த்தா வெளியில ஒரு காலிங் பெல் அடிக்குது. அங்கே போய் பார்த்தா வெளியில ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு. நான் சர்ச்சிலேருந்து வந்திருக்கேன், நீங்க எங்க ஆளுங்கன்னு நான் கேள்விப்பட்டேன்னு ஒரு சொல்ல, உடனே அவங்க இங்க வந்து ஒழுங்குமுறையாக ஓடி போயிடுன்னு சொல்லிட்டு கதவை சாத்துறாங்க. ஆனா அவர் கதவை பிடிச்சி ஒரே ஒரு நிமிஷம் இந்த ஃபார்மை மட்டும் ஃபில் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் உள்ள ஓடி வந்துடுறாரு. அவங்களும் அதை உட்காந்து ஃபில் பண்ணிட்டே இருக்கும்போது அப்போ அவர் சொல்றாரு, நான் எல்லா கிறிஸ்மஸுக்குமே ஜெயிலுக்கு வருவேன், எனக்கு கைதிகளை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும், ஜெயிலே இருந்தாலும் அவங்க கடவுளுடைய பிள்ளைகள் தான் சொல்ல, அதுக்கு அவங்க இங்க கடவுள்னு ஒருத்தவங்க இல்லவே இல்லை, இந்த ஃபில் பண்ணிட்டேன், இங்க வெளியில போன்னு சொல்ல இப்போ அவர் கேட்கறாரு, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், அன்னைக்கு நைட்டு என்னதான் நடந்துச்சு என்கிட்ட சொல்ல முடியுமான்னு கேட்க, அதுக்கு அவங்க ஒழுங்குமுறையாக இங்க ஓடி போறியா என்னன்னு கேட்ட உடனே அவர் அங்கிருந்து வெளியே போயிடுறாரு. அதுக்கப்புறமா இங்க பாஸ்ட்ல காட்டுறாங்க, மீகியோடைய பசங்க கடைக்கு வந்திருக்காங்க. அங்க அவங்க ரொம்ப நேரமா கேம் விளையாடுறாங்க. அதை பார்த்த அந்த கடையோடைய பாட்டியோ வெளியே எந்திரிச்சு வந்து, டேய் வாண்டுங்களா, என்னடா இம்மா நேரம் கேம் விளையாடுறீங்க, ஏதுடா உங்களுக்கு இவ்வளவு பணம் சொல்றீங்களா நான் அப்படின்னு கேட்ட உடனே அந்த பசங்க எந்திரிச்சு அங்கிருந்து ஓட, அப்ப அந்த பாட்டி நீங்களாம் யாருன்னு எனக்கு தெரியும்டா, இருங்க உங்க வீட்லயே வந்து பத்த வச்சு விடுறேன்னு சொல்ல, அதே நேரம் இங்க அந்த பசங்க வந்து நின்று உன்னுடைய கையை காட்டான்னு சொல்லி அந்த
குட்டி பாப்பாட்ட இந்த பையன் ஏதோ ஒன்று கொடுத்துட்டு போகிறான். அவன் போனதுக்கப்புறமா அந்த பொண்ணு கையை திறந்து பார்க்குது. அதில் பார்த்தா ஏதோ முத்து மாதிரி இருக்கு. அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு சிரிக்க, இங்கே அண்ணன் தம்பி 2 பேரும் பேசிட்டு வராங்க. ஹேய், உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு தானே, அதனால தானே நீ அவளை சைக்கிள் ஏற்றிட்டு வந்தேன்னு கேட்க, அதுக்கு அண்ணன் சைக்கிள் ஏற்றிட்டு வந்தா உடனே அவளை எனக்கு பிடிச்சிச்சுன்னு அர்த்தமான்னு கேட்க, அதுக்கு தம்பி அப்புறம் வேற எதுக்கு கூட்டிட்டு வந்தேன்னு கேட்க, ஏன்னா அவகிட்ட வண்டி இல்லைன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்கே வந்து இதை பாரு, ஹோம்ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்னு சொல்லணும், இதையும் சொதப்பிடாத சரியான்னு சொல்லி இவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள வர, அங்கே வந்து பார்த்தாலும் அந்த கடையில் இருக்கிற அந்த ஆயா இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. உடனே அவங்கள பார்த்து அவங்களுக்கு செம்மையா ஷாக்காக, அப்போ அவங்க அம்மா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, அந்த பாட்டி கிட்ட மன்னிப்பு கேளுங்கடா அப்படின்னு சொன்ன உடனே அந்த பாட்டி வெளியே வந்துடுறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி பண்ணதுக்கு மன்னிச்சிருங்க, இனிமே இப்படிலாம் நடக்காதுன்னு சொல்ல, அதுக்கு அவங்க பரவாயில்ல அதெல்லாம் விடுங்க, ஆனால் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு தயங்கிட்டே ஏதோ சொல்ல வராங்க. ஆனால் எதையும் சொல்லாம அங்கேருந்து வேகமாக ஓடி போயிடுறாங்க. இங்கே உள்ளார இவங்க பசங்களை போட்டு செமையா அடிச்சிட்டு இருக்காங்க. நான் டியூஷனை மிஸ் பண்ணீங்களா, இனிமே இப்படிலாம் பண்ணுவீங்களான்னு அடிச்சுட்டு சின்ன பையனை வர சொல்றாங்க. அதை பார்த்துட்டு அண்ணன் சொல்றான், அம்மா தம்பி எதுவும் பண்ணல, நான் தான் அவனை கூட்டிட்டு போனேன்னு சொல்ல, அப்படியா அப்போ எல்லாரையும் நீயே வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு அண்ணனை போட்டு செம்மையா அடிச்சிடுறாங்க. அடிச்சதுக்கு அப்புறமா படுக்க வச்சு காலில் மருந்து தடவுறாங்க. அப்ப போன வாரம் சர்ச்சில் ஃபாதர் என்ன சொன்னாரு, கடவுள் மேல இருந்து நம்மள பார்த்துட்டே இருப்போம்னு சொன்னாரு, நம்ம பண்ண பிரார்த்தனைக்கு கண்டிப்பா பலன் கிடைக்கும்னு சொன்னார்னு அந்த பையன் சொல்ல, அதுக்கு அவங்க ஆமா சரிதான், ஆனா நான் பண்ற பிரார்த்தனைக்கோ என்னைக்குமே பலன் கிடைக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு முதுகுலே அந்த பையனை ஒரு அடி அடிக்கிறாங்க. அப்ப அந்த பையன் எந்திரிச்சு அவங்க அம்மாட்ட கேட்கறான், நான் மட்டும் ரொம்ப தீவிரமா ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சா நானும் அப்பா மாதிரியே செத்துற மாட்டேன்லன்னு கேட்க, அதுக்கு அவங்க அம்மா அப்படிலாம் எதுவும் நடக்காது, டாக்டர் சொல்லியிருக்காரு உன்னுடைய நோயை அமெரிக்காவில் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, கூடி சீக்கிரம் அதுக்கு மருந்து கண்டுபிடிச்சிருவாங்க, நீ அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதன்னு சொல்லிட்டு அவங்க பையனை தூங்க வச்சுட்டு இவங்க அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. இதுல இருந்து இப்ப இருக்கிறவரு இவங்களுடைய முதல் புருஷன்ல 2வது புருஷன்னு தெரிய வருது. அதே நேரம் இங்க இவரோ குடிச்சிட்டு வந்து மனுஷனை நிம்மதியாவே இருக்க விட மாட்டானுங்க, எப்ப பார்த்தாலும் போராட்டம்னு உயிர் எடுக்கிறானுங்கன்னு சொல்லிட்டு மைக்கி கிட்ட போறாரு. அவங்களோ அவருடைய சட்டையில ஒரு லிப்ஸ்டிக் கரை இருக்கு, அதை பார்த்துட்டு நீ என்கிட்டயே சீட் பண்றியா, தள்ளி போடான்னு சொல்லி அவங்க போயிடுறாங்க. அதை பார்த்து அவரோ, ஏய் இன்னாடி ஓவரா பேசுற, ஒரு ஆம்பளை வீட்டுக்கு வந்தா எப்படி நடத்தணும்னு தெரியாதா, எங்கேயுமே சந்தோஷமா இருக்க முடியல, நான் யாருக்காகடி வேலை பார்க்குறேன், உங்களுக்காக தான் பார்க்குறேன், வேற யாருக்காக, உங்களுக்காக தானே, அப்படியே பலார்னு வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியே போயிடுறாரு. அப்படி ஒரு வெளியே போகும்போது அந்த இடத்துல லைட்லாம் நின்று எரியுது. அதை பார்த்துட்டு லைட்டை கூட போயிரு அவ்வளோ மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வீட்டுல இருந்து வெளியே போயிடுறாரு கார் எடுத்துட்டு. அப்ப இங்க இவங்களோ ரூம்ல பயங்கர கடுப்புல உட்காந்துட்டு இருக்காங்க, என்னடா நம்ம புருஷன் இப்படிலாம் குடிச்சிட்டு அட்டகாசம் பண்றான்னு சொல்லிட்டு. அப்ப அந்த நேரம் யாரோ கதவு தட்டுற சத்தம் கேக்குது. அது கேட்டுட்டு இவங்களோ யார் அதுன்னு சொல்லிட்டு கதவை திறந்து பாக்குறாங்க. ஆனா வெளியில யாருமே இல்லைன்ட்டு இவங்க செவுத்துல சாஞ்சி கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து யாரோ ஒருத்தவங்க உள்ள கையை விட்டு அவங்க மூஞ்ச பிடிச்சி பயங்கரமா இழுக்கிறாங்க. அதை பார்த்தா அவங்களோ வேகமா ஓடி போய் ஒரு கத்திரிக்கோள் எடுத்துட்டு வந்து அந்த கையில குத்த வராங்க. ஆனா அதுக்குள்ள அவங்க கையை எடுத்துடுறாங்க. இதனால செமையா பயந்தவங்க போலீஸுக்கு கால் பண்ணிடுறாங்க. அந்த நேரமும் இவங்களுடைய சின்ன பையன் கிட்ட அந்த உருவம் போய் பயங்கரமா கதவு தட்ட ஆரம்பிக்குது. அதை பார்த்துட்டு அந்த பையனும் செமையா பயந்து ஒரு கபோர்டுக்குள்ளார ஒழிஞ்சுக்கிறான். அந்த நேரம் அவங்க அம்மாவோ பையன் கத்தனை சத்தத்தை கேட்டுட்டு ஐயோ குழந்தைன்னு சொல்லிட்டு வேகமா ஒரு கதவை திறந்து பாக்குறாங்க. ஆனா அங்க எங்கேயுமே அவங்க பையன் இல்ல. அப்போ ஒரு இடத்துல அவங்க பெரிய பையன் அப்படியே நின்றுட்டு இவங்களே பார்த்துட்டு இருக்கான். அப்ப அவங்க வந்து தம்பி நீ தானே கத்தன அப்படின்னு கேட்க, நான் இல்லைன்னு வெறும் தலையை மட்டும் ஆட்டுறான். அதை பார்த்து அவங்களோ அப்ப சின்ன பையனா தான் இருப்பான்னு சொல்லிட்டு வேகமா ஓடுறாங்க. அப்ப அங்க ஒரு ரூம்ல போய் பார்த்தா அந்த சின்ன பையன் நின்றுட்டு இருக்கான். அவங்கள பார்த்துட்டு ஏன்பா கத்தன அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த பையனும் அண்ணன் என்ன பயமுறுத்திட்டான் அதனால தான் அப்படி கத்தனன்னு சொல்ல, என்னது அண்ணனா, அப்படிலாம் எதுவும் இருக்காது நீ பயப்படாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த நாள் போலீஸ் எல்லாம் வர வச்சு அந்த இடத்தையே செக் பண்றாங்க. அதே நேரமும் இது எல்லாத்தையுமே வெளியில் நின்று அந்த கடைக்காராயா நோட்டம் விட்டுட்டு இருக்காங்க. அப்ப இங்க உள்ளார மீகி சொல்றாங்க, யாரோ ஒருத்தங்க கதவை உடைக்க ட்ரை பண்ணாங்க நேற்று நைட்டு, நாங்க அவங்க முகத்தையுமே பார்க்கலன்னு சொல்ல, உடனே மைகியோடைய ஹஸ்பண்ட் சொல்றாரு, இது அந்த போராட்டக்காரனுங்க பண்ண வேலையா தான் இருக்கும், நான் நேற்று சில பேர் அவங்கள அடிச்சுட்டேன், நான் ஜெயில இருந்து யாரையும் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், அதனாலதான் அப்படி பண்ணிருப்பானுங்கன்னு இவர் சொல்ல, அதுக்கு இன்னொரு போலீஸ், நீங்க அந்த நேரம் வீட்டுல இல்லையே, அவங்க ஏன் உங்களுடைய பொண்டாட்டியும் பிள்ளையும் தாக்கணும்னு கேட்க, அதனால நான் வீட்டுல இல்ல, அதை அவங்க அட்வான்டேஜா யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு அவர் சொல்றாரு. அந்த நேரம் ஃபாரன்சிக் வந்து சார் செக் பண்ண வரைக்கும் எல்லா இடத்துலயுமே உங்களுடைய ஒய்ஃபுடைய ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும்தான் இருக்குன்னு சொல்ல, அப்ப மைகி சொல்றாங்க, ஏதோ கீழே விழுந்த மாதிரி இருந்துச்சு, வந்தது மனுஷன் மாதிரி தெரியலன்னு சொல்ல, அப்ப அவரு சரி நீங்க எத்தனை வருஷமா அந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு கேட்கறாரு. அது நாங்க இந்த வீட்டுல 10 வருஷமா இருக்கோம், என்னுடைய பையன் பிறந்தப்பதான் நாங்க இந்த வீட்டை வாங்கணும், அதனால அவன் பேர்ல தான் நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன், அது மட்டும் இல்லாம நம்ம சீஃப் தான் இந்த இடத்த எனக்கு வாங்க ஹெல்ப் பண்ணாருன்னு சொல்ல, அப்ப அவர் கேட்கறாரு அந்த பையன்ட்ட, தம்பி நேற்று நைட்டு என்னப்பா பார்த்த அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த பையன் கம்முன்னு உட்காந்துட்டு இருக்கான். அதை பார்த்து அவங்க அப்பாவோ வாய் திறந்து சொல்றியா என்னன்னு மிரட்டுறாரு போட்டு. அதை பார்த்து அந்த பையனும் எந்திரிச்சு வேகமா ரூமுக்குள்ளார ஓடிடுறான். அதை பார்த்து அவங்க அம்மாவோ எந்திரிச்சு ரூமுக்குள்ளார போயிட்டு, தம்பி நேற்று நைட்டு எதையாவது பாத்தியாப்பான்னு கேட்க, அதுக்கு அந்த பையனும் கம்முன்னு எதுவும் சொல்லாம பேக்கெட்ல இருந்து ஒரு சின்னதா பேப்பர் மாதிரி எடுத்து தரான். அதுல என்ன போட்டிருக்கோம்னா, இந்த வீட்டை விட்டு போயிடுங்க, ஏன்னா உங்க சொந்த புருஷனே உங்க பசங்களை கொலை பண்ண போறான்னு அது எழுதியிருக்கு. அதை பார்த்து அவங்களோ பயங்கரமா ஷாக் ஆயிட்டு, இதை யார் உங்ககிட்ட கொடுத்ததுன்னு அவங்க துருவி கேட்க, அந்த பையன் எதுவுமே சொல்லாம அமைதியா உட்காந்துட்டே இருக்கான். அதுக்கப்புறமா இவங்க சர்ச்சுக்கு போயிட்டு
போயிட்டு ஃபாதர் கிட்ட அந்த விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதை எப்படி வெளியில் சொல்கிறதுன்னு தெரியாமல் எதுவும் சொல்லாமல் அங்கேருந்து திருப்பியும் வெளியே வந்துடுறாங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு போயிட்டே இருக்கும்போது அந்த கடைக்கார பாட்டி அவங்கள கூட்டு, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு கெட்ட சக்தி இருக்குது, அது பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு, அதுவும் 1-2லாம் கிடையாது, அங்கே நிறையா இருக்குது. உங்களுக்கு இப்போது சமீபத்தில் ஏதாவது விசித்திரமான நிகழ்வு நடந்துருந்துச்சுன்னா நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு விசிட்டிங் கார்டை அவங்க கையில் கொடுக்குறாங்க. உடனே ஃபோன் பண்ணி அவரை வீட்டுக்குமே வர வச்சிடறாங்க. அவரும் வீட்டுக்கு வந்து அந்த வீட்டை சுற்றி செக் பண்ணணும். இந்த வீட்டை சுற்றி எப்போ பார்த்தாலும் ஏதாவது அமானுஷமாக நடந்துகிட்டே இருக்கு, ஆனால் அது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். சரி, எனக்கு கொஞ்சம் காஃபி கிடைக்குமான்னு அவங்ககிட்ட ஒரு காஃபி எடுத்துகிட்டு வர சொல்லிட்டு இவர் இங்கே அந்த வீட்டையே சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அவங்ககிட்ட சொல்கிறாரு, இந்த வீட்டில் வடக்கு பக்கம் போகிற சக்தி மையம் ரொம்ப வீக்காக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த ஹாலில் சுத்தமாக சக்தியே இல்லை, இந்த இடம் வழக்கத்துக்கு மாறா இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏதாவது ஒரு சில இடத்துல தான் நடக்கும். சரி ஓகே, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். சமீபத்தில் உங்கள் குடும்ப சமாதியை ஏதாவது நகர்த்தினீங்களா, இல்லை உங்கள் வீட்டில் போகிற வாட்டர் பைப் கனெக்ஷன் ஏதாவது சேஞ்ச் பண்ணீங்களா, வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற வாசப்படியை வேற எங்கேயாவது மாற்றி வச்சிங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டு வர அதுக்கு அவங்க எதுக்குமே இல்லைன்னு பதில் சொல்லிட்டே இருக்காங்க. அப்போ அவங்க பேசிட்டே இருக்கும்போது அவர் வச்சிருந்த அந்த காம்பஸோ செம ஸ்பீடாக சுற்றுது. அதை பார்த்துட்டு இது எப்படா இவ்வளோ வேகமாக சுற்றுதுன்னு அந்த காம்பஸை தூக்கிட்டு அது எந்த பக்கம் காட்டுதோ அங்கே போகிறாரு. அங்கே போனால் ஒரு ரூம் இருக்குது. அதை பார்த்துட்டு அந்த ரூமுக்குள்ளே என்ன இருக்குன்னு கேட்க அதுக்கு அவங்க அங்கே பேஸ்மெண்ட் தான் இருக்குது, தேவையில்லாத பொருள் இருக்கும், வேற என்ன இருக்க போகுதுன்னு சொல்ல அதை அவர் கேட்டுட்டு அந்த பேஸ்மெண்ட் கிட்ட போகிறாரு. பொறுமையாக அந்த இடத்துக்கு போயிட்டே இருக்காங்க 2 பேரும். அப்படி போய் அந்த இடத்த சுற்றி பார்த்துட்டே இருக்கும்போது இவர் கையில் வச்சிருந்த அந்த டாலரை பிடிச்சி ஏதோ பயங்கர வேகமாக இழுக்குது. அது இழுத்த வேகத்துக்கு இவரும் போயிட்டே இருக்காரு. இவரும் அந்த டாலரை விடுற மாதிரி தெரியல. அப்போ அது நேராக ஒரு கதவு கிட்ட போய் நிற்கிது. அதை பார்த்தா அவரும் இந்த கதவு பின்னாடி என்ன இருக்கு, இதை நான் பார்த்தே ஆகணுமேனு சொல்ல அவங்க அதுக்கு அந்த கதவு ஓப்பனில் தான் இருக்கு, திறந்து பாருங்கன்னு சொன்ன உடனே மெதுவாக கிட்ட போய் திறந்து பார்க்குறாரு. உள்ள பார்த்தா ஒரு முட்டு சந்து தான் இருக்கு. இங்கிருந்து எப்படா இந்த அளவுக்கு ஃபோர்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு அதை லைட்டாக தொட்டு பார்க்குறாரு. அப்போ அவர் காதில் சின்னதாக சத்தம் கேட்குது. உடனே அவர் காதை வச்சு அந்த செவுத்துல கேட்க அப்போ அவங்க, நீ இந்த மாதிரி பண்ணாத, அது என்னோட இது, ஏய் ஏய்னு பயங்கரமா ஏதோ கத்துது. அதை கேட்டா அவரும் அங்க வந்து ஊந்தடிச்சுன்னு ஓடுறாரு. அதை பார்த்தா அவங்களோ எங்க என்னங்காச்சுன்னு அவர் பின்னாடி ஓடுறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, உங்களுக்கு அந்த சத்தம் கேட்கல, என் ஆளை விடுங்க, நீங்க இதுக்கு வேற யாராவது பிடிச்சிக்கோங்க, இந்த இடத்துல ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு, ஆனா அது என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா நான் ஒரே ஒரு வழி சொல்றேன், இந்த வீட்டுல இருக்காதீங்க, எங்கேயாவது வேற எங்கேயாவது ஓடி போயிடுங்கன்ட்டு அவரும் அந்த வீட்டை விட்டு ஓடி போயிடுறாரு. அவரை பார்த்துட்டு அவங்க அப்படியே பயத்துல நின்றுட்டு இருக்க இப்ப இங்க அப்படியே பிரசன்ட்ல காட்டுறாங்க. இவர் திருப்பியும் வீட்டுக்கு வந்து எனக்கு அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்ல முடியுமான்னு திருப்பியும் கேட்குறாரு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, நீ அன்றைக்கி சொன்னீங்க ஞாபகம் இருக்கா, கைதிகளை பற்றி உனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள்னு சொன்னீங்க, அவங்க என்ன எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்காங்கன்னு பாருன்னு அவங்களுடைய கை எடுத்து காட்டுறாங்க. அது பார்த்தா வெந்து கிடக்கு அவங்க கை ஃபுல்லாகவே. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் ஏன் அந்த வழியெல்லாம் தாங்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா, ஃபஸ்ட்டு ஏன்னா என்னுடைய பையனை நான் கண்டுபிடிக்கணும், அதுக்கு நான் இந்த வீட்டுக்கு திரும்பவுமே வரணும், அந்த ஒரே விஷயத்துக்காக மட்டும்தான் நான் இத்தனை நாள் உயிரோட இருந்தேன்னு அவங்க சொல்கிறாங்க. அதை அவர் கேட்டுட்டு அவர் கம்முன்னு உட்காந்துட்டு இருக்க அப்போ அவங்க, அன்னைக்கு நைட்டு என்ன திரும்ப நடந்துச்சு, கொலை நடந்த அன்னைக்கு நைட்டு என்னுடைய வீட்டில் சில பேர் இருந்தாங்கன்னு சொல்லி பேஸ்மெண்ட் கூட்டிட்டு போயிட்டு ஒரு கதவை காட்டுறாங்க. அதை பார்த்துட்டு அவரும் அங்கே போயிட்டு அந்த கதவு கிட்ட போய் தொட்டு பார்க்குறாரு. ஆனால் அவருக்கு அங்கே எந்த சத்தமுமே கேட்கல. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அவங்க என்னுடைய பெரிய பையனை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு. அதை கேட்ட அவரும் இந்த கேஸை ரொம்ப தீர விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த வீட்டில் இதுக்கு முன்னாடி வேற யாரெல்லாம் வசிச்சாங்கன்றதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. அதெல்லாம் பார்த்தா அந்த சர்ச்சுடைய ஃபாதரோ அவர்கிட்ட வந்து, இந்த வீடு ஒரு பேய் வீடாச்சு, இதே எதுக்கு நீ பார்த்துட்டு இருக்க, அங்கே தானே 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொலை நடந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் ஒரு பையனும் காணாமல் போனான்னு கேட்க அதுக்கு அவர் எந்திரிச்சு ஆமாம் அதுதான் சொல்ல அதுக்கு அவர், இதை பாருப்பா, எனக்கு அந்த இடத்த பற்றி ரொம்பலாம் தெரியாது, ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரியும், 1960 அந்த வீட்டில் வாழ்ந்த மொத்த குடும்பமே காணாமல் போயிடுச்சு, நான் அப்போ ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருந்தேன், ஆனால் இப்போ வரைக்கும் அந்த கேஸ் ஒரு மர்மமாகவே இருக்குன்னு சொல்ல அதை அவர் கேட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் அந்த கேஸை பற்றி விசாரிக்கிறாரு. அதை கேட்ட போலீஸோ, நீ இதுக்குப்பா அதெல்லாம் நோண்டிட்டு இருக்கேன்னு கேட்க, இல்லை நாங்கள் வந்து சர்ச்சில் ஒரு குரூப் ப்ரேயர் வைக்கலான்னு இருக்கோம், அதனால தான் சொல்ல, அப்படியாப்பா சரி வா நான் எடுத்து தரேன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் அதை தராரு. அதெல்லாம் எடுத்து வச்சு ஒரு பயங்கரமாக ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அதில் நவம்பர் 11 1967 போட்டு ஒரு ஃபோட்டோ காட்டுறாங்க. இந்த குடும்பத்தில் இருந்த இந்த 3 பேருமே ஒரு நாள் நைட்டு காணாமல் போயிட்டாங்க. அவங்க எப்படி காணாமல் போனாங்கன்ற எந்த ஒரு தடையுமே இப்போ வரைக்கும் கிடைக்கலன்னு அந்த கேஸ் ஃபைலில் போட்டிருக்கு. அதெல்லாம் பார்த்து அவர் பயங்கரமாக ஷாக் ஆகி உட்காந்துட்டு இருக்க. அப்போ இங்கே பிஇயை காட்டுறாங்க. இவங்க ஒரு சேர்ல உட்காந்து கம்முன்னு இதை யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ திரும்பி பார்த்தா கண்ணாடியில் ஒரு ரத்தக்கரையா இருக்கு. அதை பார்த்தவங்களோ அந்த கண்ணாடி கிட்ட போய் பார்க்குறாங்க. அப்போ அந்த கண்ணாடியில் யாரோ பின்னாடி ஓடுறாங்க. அதை பார்த்துட்டு இவங்க செம பெரிய கோடாலி எடுத்துட்டு அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு அந்த கதவை அடித்து பயங்கரமாக உடைக்கிறாங்க. வெளியே வான்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே எந்த ரியாக்ஷனுமே இல்லை. அப்போ அவங்க கீழே உட்காந்துட்டு இருக்க அவங்களுக்கு பின்னாடி குழந்தைங்க பேசுகிற மாதிரி சத்தம் கேட்குது. அதை கேட்டுட்டு எந்திரிச்சு போய் அங்கே பார்த்தா 2 குழந்தைங்க பேசிட்டு இருக்குங்க. அதை பார்த்துட்டே அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட போயிட்டு, யார் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, உடனே அதுங்க திரும்பி பார்த்த உடனே இவங்க செமையாக பயந்து மெத்தினீரி வேகமாக ஓடுறாங்க. அங்கே போயிட்டு கதவை திறந்து பார்த்தா அங்கே வெளியில் யாரோ ஒருத்தவங்க இவங்கள பார்த்துட்டு கத்தி எடுத்து குத்த வராங்க. அதை பார்த்தா இவங்களோ கதவை லாக் பண்ணிட்டு அங்கேயே நிற்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கதவை திறந்து பார்த்தா அங்கே யாருமே இல்லை. அப்படியே நின்று அந்த இடத்த
பார்த்துட்டே இருக்க. அப்போ பக்கத்துல ஒருத்தன் வந்து இது என்னுடைய வீடு, இங்கேருந்து வெளியே போகணும் கத்த. ஐயோயோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேக வேகமா ஓடுறாங்க. அவங்க ஓடி போய் ஹாலில் உட்காந்து பயங்கரமா அழுகுறாங்க. நீங்களாம் யாரு தான், ஏன் இப்படி பண்றீங்க, என்னுடைய பிள்ளை என்கிட்ட கொடுத்துருங்களான்னு அழுதுட்டே உட்காந்துட்டு இருக்க. அதே நேரம் இங்க பாஸ்ட்ல காட்டுறாங்க மீகியோடைய சின்ன பையன் ஒரு கல்கோரை மாதிரி ஒரு இடத்துல நின்று விளையாண்டுட்டு இருக்கான். அதே நேரம் மீகியோ இங்க ஒரு பிளாக் மேஜிக் பண்றவங்கள பார்க்க வந்திருக்காங்க. ஆனா அவங்களுக்கோ கண்ணு தெரியாது. அப்ப அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க இவங்களுக்கு கண்ணு தான் தெரியாது, ஆனா இவங்களால ஆன்மா கிட்ட எல்லாம் பேச முடியும்னு சொல்லும் போது அவங்க இவங்களை கூட்ட சொல்றாங்க உங்களுக்கு என்னுடைய உதவி தேவை, ஃபர்ஸ்ட் நீங்க அந்த வீட்டை எப்படி வாங்குனீங்கன்னு பயங்கர அதிர்ச்சியா கேட்க அதுக்கு அவங்க கம்முன்னு உட்காந்துட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்க அவங்க சின்ன பையனை காட்டுறாங்க. இவர் கண்ணுல ஒரு தூசி அடிச்சிருது. அதோட அந்த இடத்துல அவர் ஆளையே காணோம். அப்புறமா இங்க இவங்க அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. அவங்களும் வீட்டுல வந்து சுத்தி பார்த்துட்டு அப்ப அங்க ஒரு இடத்துல நின்று இந்த இடத்துல தான் ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்த சுத்தி ஒரு வட்டம் மாதிரி போட்டு மைகி கிட்ட சொல்றாங்க இந்த வட்டம் வந்து கடவுளின் ஆசீர்வாதம் பெற்றது, இது ஒரு வகையான சடங்கு முறை, இந்த பூஜை முடிகிற வரைக்கும் நீங்க அந்த வட்டத்தை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள அது உள்ளார உட்கார வைக்கிறாங்க. உட்காந்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த மந்திரவாதி எதையோ பார்த்துட்டு அங்க யார் இருக்கீங்க, இங்க வாங்க வாங்கன்னு சொன்ன உடனே அவங்க உடம்புக்குள்ளார அந்த ஆன்மா பூந்துருது. அப்ப அந்த ஆன்மா மீகி கிட்ட சொல்லுது இங்க இருந்து வேகமா வெளியில போயிடு, அவங்களாம் இன்னும் இங்கதான் உயிரோட இருக்காங்க, நீ ஏன் இங்க இருந்து வெளியே போக மாட்ற, ஏன் இன்னும் இங்கேயே இருக்குன்னு கேட்க அப்ப அவங்க பக்கத்துல இருக்கிற அசிஸ்டன்ட்டோ எனக்கு ஒரு பேப்பர் கொடுங்கன்னு வாங்கி அதை கிழிச்சு அவங்க பக்கத்துல போட்டுட்டு சொல்றாங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுடைய கண்ணை மூடிக்கோங்க, என்ன ஆனாலும் கண்ணை திறக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே இவங்களும் அப்படியே கண்ணை மூடிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு சில சத்தங்கள்லாம் கேட்குது. அதை கேட்ட அவங்களோ என்ன சத்தம்னு கேட்க அந்த அசிஸ்டன்ட் சொல்றாங்க கண்ணை மட்டும் திறந்துடாதீங்க என்ன ஆனாலும் சொல்ல. அப்ப மீகிக்கு சில சத்தங்கள் கேட்குது. ஆனா அந்த சத்தங்கள் எப்படி கேட்கும்னா ஒரு ஆள் பேசுற மாதிரி கேட்காது, ரெண்டு பேர் பேசுற மாதிரி கேட்கும். புருஷன் பொண்டாட்டியும் ஒரே டைம்ல பேசுற மாதிரி இந்த சத்தங்கள் கேட்கும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீ என்னுடைய குழந்தையை கொண்டுட்ட, நீங்க ரெண்டு பேரும் தான் அதை பண்ணிருக்கீங்க, ஏன்னா நீங்க ரெண்டு பேருமே ஒரே ஆள் தான் யாரோ சொல்ல. அதே நேரம் அந்த பசங்க அப்பா என்ன கொண்டுடாதீங்கப்பா, அப்பா என்ன கொண்டுடாதீங்கப்பான்னு பயங்கரமா கிஞ்சுதுங்க. அதெல்லாம் கேட்டவங்களோ பயங்கரமா மண்டை குழம்பி கண்ணை வேற வழி இல்லாம திறந்து பார்த்துறாங்க. பார்த்தா அவங்க முன்னாடி ஒருத்தவர் மூஞ்ச தூக்கிட்டு வந்து கிட்ட காட்டுறாரு. அதை பார்த்தவங்களோ பயந்துட்டு பின்னாடி போறாங்க. யார் நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு பயங்கரமா பயப்படுறாங்க. அதை பார்த்த அந்த அசிஸ்டன்ட்டோ நீ ஏன் கண்ணை முடிச்சிங்க, உள்ள வாங்கன்னு சொல்ல அதுக்கு அவங்க திடீர்னு பைத்தியக்காரங்க மாதிரி இந்த பூஜை நிறுத்துங்கன்னு சொல்ல அதுக்கு அந்த அசிஸ்டன்ட் ஓடியாந்து இந்த பூஜை இப்ப நிறுத்தக்கூடாது, நிறுத்தினா பெரிய பிரச்சனையாயிடும், தயவு செஞ்சு கேளுங்கன்னு சொல்ல அதுக்கு அவங்க எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்லை, பூஜை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு அந்த வட்டத்தை விட்டு வெளியே வந்துடுறாங்க. அப்ப அவங்க பார்த்தா அங்க நின்றுட்டு இருந்த யாருமே இல்ல. அதை பார்த்துட்டு அவங்க இங்க வந்து ஒழுங்குமுறையாத வெளியே போங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சிடுறாங்க. ஆனா அதே நேரம் அந்த கண்ணு தெரியாதவங்களுக்கு மட்டும் ஏதோ ஒரு விஷயம் தெரியுது, ஆனா அதை சொல்லாமலே அங்க இருந்து அவங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அன்னைக்கு நைட்டு இவங்களுடைய பெரிய பையன் மட்டும் வீட்டுக்கு வரான். அவன் வந்த உடனே எங்கடா போயிருந்தீங்கன்னு கேட்க அதுக்கு அந்த பையன் நாங்க ஃப்ரெண்டு வீட்டுல தான் இருந்தோம்னு சொல்ல அதுக்கு அவங்க சரி நீ இங்க இருக்க உன் தம்பி எங்கடான்னு கேட்க தம்பியா அவன் எனக்கு முன்னாடியே அங்க இருந்து கிளம்பிட்டானேன்னு சொல்ல அதுக்கு அவங்க அவன் ஒன்னும் வரவே இல்லை, நீ எப்படி அவனை அப்படி தனியா விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனை கூட்டிட்டு தேட போறாங்க. அப்ப அங்க அந்த குவாரிக்கு போய் பாக்குறாங்க. அங்க பார்த்தா சைக்கிள் மட்டும் நிக்குது, ஆனா ஆளை காணோம். அதை பார்த்த உடனே அவங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. அந்த இடத்த பூரா போலீஸ் பார்த்துட்டு இருக்கு. தேடி கொஞ்ச நேரத்துல போட்ல இருந்து ஒரு பாடி எடுத்துட்டு வராங்க. அதை பார்த்த உடனே மீகி உடஞ்சு போயிடுறாங்க. அதே நேரம் மீகியோடைய ஹஸ்பண்ட் அதை பொறுமையா திறந்து பாக்குறாரு. திறந்து பார்த்த உடனே ஐயோ என் புள்ளன்னு சொல்லிட்டு பயங்கரமா அங்கேயே உட்காந்து அழுகுறாரு. உடனே எந்திரிச்சு கோவமா போய் அந்த பையனை பிடிச்சி டேய் நீலாம் ஒரு அண்ணனடா, ஏன்டா அவனை தனியா விட்டேன்னு சொல்லி செமையா அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அதை பார்த்த போலீஸோ அவரை பிடிக்க அப்ப மீகியோ பயங்கரமா உட்காந்து அழுகுறாங்க. யாருக்கண்ணா ஒண்ணு இப்படி பண்ணது, அட கடவுளேன்னு சொல்லி அழுதுட்டு இருக்க அப்ப அவங்க ஹஸ்பண்ட் சொல்றாரு அவன் செத்ததுக்கு நீ தான் காரணம், நீ இங்க வந்து செத்து போயிடுது செஞ்சுன்னு திட்ட அப்ப அவங்க நிறுத்துங்க, அவரை என்னுடைய பையனை பார்க்க விடுங்கன்னு சொன்ன உடனே தான் அங்க இருக்கிற டிடெக்டிவ் அவரை விடுறாங்களே. அதுக்கப்புறமா அவங்க சின்ன பையனுக்கு இறுதி சடங்கெல்லாம் பண்ணிட்டு அந்த பையனுடைய அண்ணன் வெளியில உட்காந்து சொல்றான் என்னுடைய தம்பி செத்ததுக்கு நான் தான் காரணம், நான் மட்டும் அவன் கூட இருந்திருந்தா அவன் கண்டிப்பா இருந்திருக்க மாட்டான்னு சொல்ல அதுக்கு அவன் ஃப்ரெண்டு நல்ல பிள்ளைங்க செத்துச்சிங்கன்னா அதுங்க ஏஞ்சலா மாறிடும்னு ஃபாதர் சொன்னாரு, உன்னுடைய தம்பி ஏஞ்சலா மாறிடுவான் கவலைப்படாதுன்னு சொல்ல அதே நேரம் இங்க பிரசன்ட்ல இவரை காட்டுறாங்க. இவர் ஒரு ரெக்கார்டை எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்காரு. அந்த ரெக்கார்ட்ல 1942 ஜாப்பனீஸோடைய பெஸ்ட் பேரானார்மல் ஆக்டிவிட்டிஸ் ஒருத்தவர் கொரியாவுக்கு வந்தாரு. எதுக்குன்னா கொரியாவுடைய ஜெனரல் வாத்தாபியோடைய சொந்த வீடு எங்க கட்டினா நல்லா இருக்கும்னு பார்க்க வந்திருக்காரு. இவர் வந்து ஒரு இடத்த ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு, அந்த இடத்துல இங்க கட்டுங்க இந்த இடம் சூப்பரா வரும் அப்படின்ட்டு. ஆனா கட்டின கொஞ்ச நாள்லயே கரெக்டா நவம்பர் 11 மொத்த குடும்பமே இறந்துருச்சு. இது எப்படி நடந்துச்சுன்னு இன்னும் மர்மமாவே இருக்குன்னு அந்த பேப்பர்ல போட்டிருக்கு. அதை பார்த்து அவரோ அந்த ஆர்டிகளை யார் எழுதுனாங்களோ அவங்க கிட்டே வந்து அந்த கேஸை பத்தி விசாரிக்கிறாரு. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா 1967 அப்புறம் 1992 இந்த காலகட்டத்துல நிறைய மக்கள் காணாம போனாங்க, ஆனா அதுக்கான காரணம் கண்டே பிடிக்க முடியல. ஆனா 1942 இதே மாதிரி ஒரு நிகழ்வு அப்ப நடந்திருக்கு. அந்த நேரம் தான் ஜப்பான்ல ஹிரோஷிமா நாகசாயில அணுகுண்டு போட்டாங்க. அந்த அணுகுண்டு வெடிப்பால அங்க இருந்த ஃபார்மர்ஸ் எல்லாமே பயங்கர கோவத்துல இருந்தாங்க. அதனால அவங்க ஜெனரலுடைய வீட்டுக்கு போய் அவரையும் அவங்களுடைய ஒய்ஃபையும் கொன்னுட்டாங்க. ஆனா உண்மை என்னன்னா அன்னைக்கு அங்க யாருமே சாவல, அந்த வீட்டுல வேற சில மர்மமான விஷயங்கள்லாம் நடந்துச்சு. உண்மை
உண்மையிலேயே அவங்க சாவலாம் இல்லை, அவங்க 2 பேருமே அந்த வீட்டிலேருந்து மறைஞ்சிட்டாங்க. அது எப்படின்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது தான் அந்த வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்த வேலைக்காரியை அவங்க பிடிச்சி என்னன்னு கேட்ட உடனே அவங்க நேராக பேஸ்மெண்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு கதவை காட்டினாங்க. ஆனால் அந்த கதவை திறந்து பார்த்தாலோ அங்கே வெறும் ஒரு செவுரு தான் இருந்துச்சு. அது வழியாக எப்படி அவங்க மறைஞ்சு போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சுன்னு சொல்ல, அதை கேட்டால் ஒரு நோட் எடுத்து வச்சு எந்த வருஷம் யார் யார் காணாமல் போனாங்கன்ற எல்லாத்தையுமே ஒரு டைம் லைன் மாதிரி வரைகிறாரு. அதெல்லாம் வரைஞ்சிட்டு போய் மீகி கிட்ட எடுத்துட்டு போய் கட்டுறாரு. இதெல்லாம் பாருங்க, இந்த வீட்டில் ஜெனரல் வாத்தாப்புமே அவங்க ஒய்ஃப் 2 பேருமே காணாமல் போயிருக்காங்க. இது நடந்தது 1942. அதுக்கப்புறமா 1967 ஒரு அம்மாவும் 2 பொம்பளை பசங்களும் காணாமல் போயிருக்கு. அதுக்கப்புறமா தான் 1992 உங்களுடைய பையன் காணாமல் போயிருக்கான். ஆனா இதுல ஒரு ஆச்சரியமான விஷயத்தை கவனிங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே 25 வருஷத்துக்கு ஒரு முறை தான் நடக்குது. அப்படி பார்த்தா இன்னைக்கு என்ன டேட்டுன்னு தெரியுமா? இன்னைக்கும் அது நடக்க போகுது. ஏன்னா 25 வருஷத்துக்கு ஒரு தடவை வர்ற அந்த நாள் இதுதான் அவர் சொல்ல. அப்போ அவங்க அந்த பேப்பர்லாம் எடுத்து பார்த்துட்டு, இந்த பேப்பர்ல இருக்கிற எல்லாரையுமே நான் பார்த்திருக்கேன், அவங்க எல்லாருமே இப்போ வரைக்குமே இந்த வீட்டில் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வெளியில காலிங் பெல் அடிக்குது. யாருன்னு பார்த்தா போலீஸ் தான் அவங்கள கூட்டிட்டு போக வந்திருப்பாங்க. அப்ப அந்த ஃபாதர், நீங்க இங்க இருக்காதீங்க, இங்கேருந்து வந்துருங்க, இங்க இருந்தா பெரிய பிரச்சனை ஆயிடும், இன்னைக்கு அவங்க எல்லாமே இங்க வருவாங்கன்னு சொல்ல, அதுக்கு மைஹி இல்ல, இன்னைக்கு நான் கண்டிப்பா இங்க தான் இருந்தாகணும். எப்படி ஒரு பாதிரியாருக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கோ அதே மாதிரி ஒரு அம்மாவுக்கு அவங்க புள்ள மேல நம்பிக்கை இருக்கும். நான் இன்னுமே ஒரு அம்மா தான். 25 வருஷத்துக்கு முன்னாடி சரி இப்பவுமே சரி, நீங்க எனக்கு பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்யூ, நீங்க போயிட்டு வாங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சு வச்சிடறாங்க. அவர் போனதுக்கு அப்புறமா இங்க இவங்க அந்த கேஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்க, அதே நேரம் இங்க பாஸ்ட்ல காட்டுறாங்க. இவங்க பிள்ளை இழந்ததை நினைச்சு பயங்கரமா அழுதுட்டே இருக்காங்க. அதே நேரம் இங்க அவங்களுடைய ஹஸ்பண்டோ பயங்கரமான கோவத்துல இருக்காரு. அப்ப இவங்க அவங்க பையன் கிட்ட போய், தம்பி இதை பாருப்பா, இதுல இருந்து வெளியே வந்து தான்ப்பா ஆகணும், இதை மறக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான், ஆனா வேற வழி கிடையாது, உன் மனசுல எது இருந்தாலும் வெளியே சொல்லு, அம்மா நான் சரி பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க கழுத்துல இருக்கிற ஒரு டாலர் கழட்டி இந்த பையன் கிட்ட தராங்க. அதே நேரம் இங்க அவங்க ஹஸ்பண்டோ பயங்கரமா அழுதுட்டு உட்காந்துட்டே இருக்காரு. அப்ப பார்த்தா எதிர்க்க ஒரு கத்தி இருக்கு. அதை பார்த்துட்டு அவர் உட்காந்துட்டு இருக்க, அப்ப நம்ம கிட்ட நவம்பர் 11ஆம் தேதின்றதை மட்டும் காட்டிட்டு இப்ப திருப்பியும் பிரசன்ட்ல இங்க காட்டுறாங்க. இவங்க அந்த கேஸை பத்தி ஆராய்ஞ்சிட்டே இருக்கும்போது அங்க ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அப்ப அதே நேரம் நம்ம கிட்ட டைமா காட்டுறாங்க. பார்த்தா கரெக்டா மணி 11:10. அதை அவங்க பார்த்துட்டு நேரா பேஸ்மெண்ட்டுக்கு இறங்கி கீழே போறாங்க. அங்க போய் அந்த கதவை திறந்து பாக்குறாங்க. பார்த்தா உள்ள ஒரு வழி இருக்கு. அந்த நேரம் அதை பார்த்தா அவங்களோ அந்த கதவை லேசா திறந்து அது வழியா உள்ள போயிடுறாங்க. ஆனா அந்த இடம் இருட்டா இருக்கிறதுனால இவங்க எங்க வந்திருக்காங்கன்னே தெரியாம திருப்பியும் மேலே ஏறி வந்துடுறாங்க. மேலே ஏறி வந்து பார்த்தா தான் தெரியுது இவங்க வீடு 25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்குமோ அதே மாதிரி புதுசா இருக்கு. அதை பார்த்து இவங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அந்த நேரம் இவங்க அந்த வீட்டையே சுத்தி சுத்தி பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு கதவு கிட்ட போய் அங்க சாவியை வேற போட்டு திறக்கிறாங்க எப்படியோ. ஏன்னா இவங்க வந்திருக்கிறது 25 வருஷத்துக்கு முன்னாடின்றது இவங்களுக்கு இப்ப தெரியாது. அதனால நம்ம வீட்டுக்குள்ளார எவனோ ஒருத்தன் வந்துட்டான் போல இருக்குன்னு சொல்லி அந்த கதவை திறந்து உள்ள இருக்கிறவனை பிடிக்க பாக்குறாங்க. ஆனா அப்பதான் அவங்களுக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட், உள்ள இருக்கிறது வேற யாருமே கிடையாது, மீகி 25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்பாங்களோ அவங்க தான் அங்க உள்ள இருக்காங்க. அதை பார்த்துதான் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க நம்ம 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டோம்னு. அதை பார்த்துட்டு இப்படி நடக்கவே கூடாது, இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்க, அதே நேரம் இங்க இவங்க ஹஸ்பண்டோ அவங்க ஃபேமிலி போட்டோ எடுத்து வச்சு பார்த்துட்டே இருக்காரு. அப்ப அந்த போட்டோக்கு பின்னாடி பார்த்தா இவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் கூட இவங்க இருக்கிற அந்த போட்டோ இருக்கு. அதை பார்த்துட்டு அவரோ பயங்கரமான கடுப்பாயிடுறாரு. அதனால அவரோ ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு எங்கேயோ வெளியே கிளம்ப, அதே நேரம் இங்க மீகியோ சின்ன பையன் இருக்கிற ரூமுக்கு போய் கதவு தட்டுறாங்க. இதைதான் இவரு முன்னாடியே பார்த்து பயந்து ஒரு அலமாரிக்குள்ளார போய் ஒளிஞ்சிட்டு இருந்திருப்பாரு. அதை தான் இப்ப இங்க காட்டுறாங்க. அதுக்கப்புறமா இவங்க அங்கிருந்து இவங்க பெரிய பையன் இருக்கிற ரூமுக்கு போயிடுறாங்க. அங்க போய், கண்ணா என்னை பார்த்து பயப்படாத, நான் தான் உன்னுடைய அம்மா, உன்னதான் நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன்ப்பா, நான் உன்னுடைய கண்ணத்தை தொட்டு பார்க்கலாமா, ரொம்ப ஆசையா இருக்கு. தொட்டு பாக்குறாங்க. அப்ப அழுதுட்டு, கண்ணா நீ என்னுடைய கண்ணத்தை தொடுப்பா, அப்பதான் நான் யாருன்னு உனக்கு தெரியும்னு சொன்ன உடனே அந்த பையனும் அவங்க கண்ணத்தை தொட, அப்ப அவங்க பயங்கரமா எமோஷனல் ஆகி அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பையனுமே, அம்மா நீங்களா, ஏமா இப்படிலாம் இருக்கீங்க, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறான். அதுக்கப்புறமா இங்க இந்த சின்ன பையன் கத்துறான். அந்த சத்தத்தை கேட்ட உடனே மைஹி அங்க இருந்து வேக வேகமா ஓடிறாங்க. அவங்க ஓடிற சத்தத்தை இந்த வயசானவங்க கேட்ட உடனே பெரிய பையன் சொல்றாங்க, இதை பாரு உங்க அம்மா கிட்ட நான் இங்க வந்ததை சொல்லாத சரியான்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் எடுத்து ஏதோ ஒன்று எழுதி தராங்க. இதைதான் நமக்கு ஃபர்ஸ்டே காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறமா அது எழுதி தந்துட்டு இவங்க அங்க ஒரு இடத்துல போய் ஒழிஞ்சுக்கிறாங்க. அப்போ உடனே இவங்க உள்ள வந்து எதுக்குப்பா கத்தனன்னு கேட்ட உடனே அதுக்கு அந்த பையன் உம்முன்னு நின்றுட்டு இருப்பான். அப்ப அதே நேரம் இங்க இவங்க சின்ன பையனை காட்டுறாங்க. இங்க பார்த்தா இந்த பெரிய பையன் அவங்க தம்பியை பார்த்துட்டு, ஜீவான் நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா, என்னை மன்னிச்சிரு, என்னால உன்னை பார்த்துக்க முடியல, ஆனா கவலைப்படாத, அதுக்கப்புறம் நான் உன்னை விடவே மாட்டேன், வா அம்மாவை போய் பார்க்கலாம்னு சொல்லி கூட்டிட்டு போவேன். அப்ப திடீர்னு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல மீகியோடைய புருஷன் கத்தி எடுத்துட்டு வந்து பெரிய பையனை கொல்ல வராரு. அதை பார்த்த பெரிய பையனும், அப்பா இன்னும் தம்பி சாகலன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க, ஆனா உள்ள யாருமே இல்ல.
இல்ல. அப்பதான் நமக்கு தெரியுது இந்த பையனுமே அந்த நவம்பர் 11ஆம் தேதி பாஸ்ட்டுக்கு வந்திருக்கான்றது. இப்ப இந்த கதவை விட்டு வெளியே வந்த உடனே திருப்பியும் பிரசன்ட்டுக்கு வந்துட்டு இருக்கிறான். இது எப்படி நடந்துச்சுன்னு நான் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றேன். இப்ப மைகியோட ஹஸ்பண்டோ பெரிய பையனை கத்தியால குத்தவர அவனும் பயந்து அந்த ரூமுக்குள்ள வேக வேகமா ஓடுறான். அங்க போய் ஒரு சொல்றாரு, ஏன்டா என் பிள்ளைய கொன்ன? நீ என்னுடைய பையனே கிடையாது, நீ எனக்கு பிறந்தவனும் கிடையாது, நீ இனிமே இங்க உயிரோட இருக்கக்கூடாது, சாவுடான்னு சொல்லிட்டு அந்த பையனை குத்தவர அப்ப அந்த பையன் அவரை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு அந்த ரூம்ல இருந்து வேக வேகமா வெளியே ஓடிடுறான். அப்ப அதே நேரம் இங்க இவங்க ஹால்ல வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா அந்த இடத்துல இது வரைக்கும் காணாம போனா எல்லாருமே ஒரே டைம் லைன்ல வந்து மீட் பண்றாங்க. அவங்க வந்து நீ யாரு எதுக்கு இங்க இருக்க, வெளியே போன்னு சொல்ல அதெல்லாம் பார்த்துட்டு இவங்க செம்மையா பயந்துடுறாங்க. அதனால இவங்க திருப்பி இறங்கி அந்த பேஸ்மெண்ட் வழியா அந்த கதவு வழியா தப்பிச்சு போயிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அப்போ கரெக்டா இவங்க பின்னாடி ஒருத்தவர் வந்து அவங்கள கொல்ற மாதிரியே வராரு. அதை பார்த்து இவங்க பயந்து இல்ல என்கிட்ட வராத அப்படின்னு சொல்ல அதை அவர் பார்த்துட்டு பயப்படாதீங்க, நான் அது அம்மா உங்க பெரிய பையன் ஹியூஜின்னு சொல்றாரு. அதை அவங்க கேட்டுட்டு என்னது என் பிள்ளையான்னு சொல்லிட்டு அதிர்ச்சியா பாக்குறாங்க. அப்ப அவரோ அம்மா நான் இந்த ஒரு நாளுக்காக தான் பல வருஷமா காத்துட்டு இருந்தேன்னு சொல்லி இவங்க தந்த அந்த டாலர் எடுத்து அவங்க கிட்ட தராங்க. அதை பார்த்த உடனே தான் அவங்க நம்புறாங்களே இது நம்ம புள்ளன்னு சொல்லிட்டு. அப்ப அழுதுட்டு ஏன்பா இதெல்லாம் எப்படிப்பா நடக்குது, இந்த இடத்துல என்னதான் நடக்குது அப்படின்னு கேட்க அதுக்கு அவர் சொல்றாரு, அப்பதான் 75 வருஷமா நான் உங்களை பார்க்க தான் காத்துட்டு இருந்தேன். இந்த வீட்டுல வாழ்றவங்க எல்லாருமே நேரத்தால கட்டுப்படுத்தப்படுறாங்க. ஒருத்தவங்க தெரியாம ஒண்ணுமே புரியாம இந்த வீட்லயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு 25 வருஷத்துக்கு ஒரு தடவை நவம்பர் 11ஆம் தேதி இந்த வீட்டுல நேரத்துல ஒரு காலதாமதம் ஏற்படும். இன்னும் சரியா சொல்லணும்னா எல்லாருடைய காலமும் ஒரே நேர்கோட்டுல இணைஞ்சிரும். அதுதான் இந்த வீட்டுடைய ரகசியம். இந்த ஒரு விஷயம் இங்க இருக்கிற யாருக்குமே தெரியாது. இந்த வீடு பாத்தீங்கன்னா இப்போ உங்களை 1992க்கு கூட்டிட்டு வந்திருக்குன்னு சொல்ல அதை அவங்க கேட்டுட்டு அப்படியா, அன்னைக்கு என்னதான் நடந்துச்சு என்கிட்ட கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமான்னு கேட்க அப்ப அவர் சொல்றாரு, நீங்க அன்னைக்கு என்னுடைய உயிரை காப்பாத்துனீங்க, அதனாலதான் நானும் உயிரோட இருக்கேன். நீங்க என்ன அன்னைக்கு காப்பாத்திருக்க கூடாது, ஏன்னா நான் அன்னைக்கு சாவணும்ன்றது தான் எழுதப்பட்ட விதி. அன்னைக்கு நீங்க என்ன காப்பாத்தினதுனாலதான் உங்களை குற்றவாளின்னு நினைச்சு ஜெயிலுக்கு புடிச்சிட்டு போயிட்டாங்க. உங்களுடைய வாழ்க்கையுமே அழிஞ்சிருச்சு. அதனாலதான் நான் இன்னைக்கு இங்க வந்து என்ன இன்னைக்கு காப்பாத்தாதீங்கன்னு சொல்ல வந்திருக்கேன். உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை வாழணும்னு ஆசை இல்லையா, சந்தோஷமா இருக்கணும்னு ஆசை இல்லையான்னு கேட்க அதுக்கு அவங்க எனக்கு வாழணும்னு ஆசையா தான் இருக்கு, ஆனா நான் இன்னைக்கு நாள் வரைக்கும் நரகத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், மன வழியில தொடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்ல அதை அவர் கேட்டுட்டு அதுக்கு தாமா சொல்றேன் இந்த டைம் காப்பாத்தாதீங்கன்னு அவர் சொல்ல அப்ப அதே நேரம் இங்க காட்டுறாங்க இவர் அவங்க பையனை கத்தியால குத்த கிட்ட போயிடுறாரு. அந்த நேரம் தான் சின்ன வயசு மையி வேக வேகமா சத்தம் கேட்டு சீன்ல ஓடிடுவாங்க. அதை இப்ப காட்டுறாங்க. அதே நேரம் இங்க இவங்களோ அந்த சத்தத்தை கேட்டுட்டு அவங்க பையனை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இவரோ அம்மா வேண்டாமா சொல்றது கேளுங்கம்மான்னு சொல்ல அதுக்கு அவங்க யூஜி இதுதான் என்னுடைய விதி, உன்னை காப்பாத்துறதை விட எனக்கு வேற எதுவும் பெருசு இல்லப்பா, நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு பெரிய பையனை காப்பாத்த ஓடுறாங்க. அங்க போய் அவர்கிட்ட இருக்கிற அந்த கத்தியை வாங்கி கத்தியால குத்திடுறாங்க. குத்தின உடனே அவர் கண்ணை முழிச்சு பார்த்துட்டு நீயான்னு 3 டைம் சொல்றாரு. அப்ப நல்லா உத்து பார்த்துட்டு நீ இழுத்துனே அப்படியே கீழே விழுந்துடுறாரு. அப்ப அதே நேரம் இவங்க பையனையும் அவங்க வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்ப சின்ன வயசு மைகி வரதை பார்த்துட்டு சரிப்பா நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு, இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்ப அங்க கீழே மைகி வந்து பார்த்துட்டு அவங்க புருஷனை பார்த்துட்டு அழுகுறாங்க. அப்ப அதே நேரம் இவங்க பையனை பார்த்து கண்ணா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடுச்சு, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, என் கிட்ட வாப்பான்னு சொல்றாங்க. ஆனா அப்ப அதே நேரம் பெரிய வயசு மைகிக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இவங்களுடைய பையன் ஒரு சீன்ல சொல்லியிருப்பாரு, நானும் அப்பா மாதிரி கேன்சர் வந்து செத்து போயிட மாட்டேன்லன்னு. அது உடனே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். 25 வருஷத்துக்கு முன்னாடி கேன்சரை குணப்படுத்துற அளவுக்கு டெக்னாலஜி கிடையாது, ஆனா 2018 அந்த அளவுக்கு டெக்னாலஜி இருக்கு, நம்ம பையனை 2018க்கு தூக்கிட்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு இவங்க அவங்க பையனை தூக்கிட்டு போயிடுறாங்க. அதோட அந்த கதவை அங்க மூடிக்கும். அந்த கால மாறுபாடுமே அதோட அங்க நின்னுடும். அதோட அதுக்கு அடுத்த நாள் காலையில மறுபடியும் இவங்களை போலீஸ் கூட்டின்னு போறத காட்டுறாங்க. அதே நேரம் அது எல்லாத்தையுமே ஹியூஜோட ஃப்ரெண்டும் அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டும் நின்று பார்த்துட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அப்ப அப்படியே அங்க இருந்து கட் பண்ணி பிரசன்ட்ல காட்டுறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, நீங்க பண்ணது சரிதான், நான் உங்க பையனை பார்க்கலாமான்னு சொல்லிட்டு அந்த கதவுக்குள்ளார போய் பாக்குறாரு. அப்ப அவங்க சொல்றாங்க பையனும் பயத்துல தான் இருக்கான், பாத்துப்போன்னு சொல்ல அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு உள்ள போயிட்டு ஹியூஜின்னு சொல்லி அவர் கையை கொடுக்குறாரு. அப்ப இவர் சின்ன வயசு ஃப்ரெண்டு இவர்கிட்ட ஒரு மாதிரி விளையாடுவாரு, அதை இவருமே பண்றாரு. அதை பார்த்த உடனே தான் ஹியூஜிக்கு தெரியுது இது நம்மளுடைய ஃப்ரெண்டுன்னு. அதை பார்த்தா அவரோ பயங்கர ஹாப்பியாகி அவரை கட்டி பிடிச்சிக்கிறாரு. அப்ப அதே நேரம் இங்கேயோ இவங்க கண்ணா நான் வந்து ரொம்ப தூரம் போறேன், அந்த இடத்துக்கு உன்னால இப்ப வர முடியாது, நேரம் காலம் வரும்போது நீ அந்த இடத்துக்கு சரியான நேரத்துல வந்து சேருவ, ஏன்னா அந்த இடம் ரொம்ப தூரத்துல இருக்கு, இப்ப நீ அங்க வர்றதுக்கான நேரம் வரல, என்னுடைய வாழ்க்கையிலேயே ரொம்ப முக்கியமானவன் நீ தான் என்னைக்குமே சரின்னு சொல்லிட்டு அவங்க கழுத்துல இருக்கிற அந்த டாலரை அந்த பையன் கழுத்துல மாட்டுறாங்க. அதுக்கப்புறமா இந்த சர்ச் ஃபாதர் கிட்ட என்னுடைய பையனை நல்லபடியா பாத்துக்கோன்னு சொல்லி அமுச்சும் வச்சிடறாங்க. அப்ப வெளியே போகும்போது 2 போலீஸ் நின்றுட்டு இருக்காங்க. அவங்க இந்த பையனை பார்த்துட்டு ஃபாதர் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நீங்க உள்ள தனியா தானே போனீங்க, எப்படி 2 பேரா வரீங்கன்னு கேட்க அப்ப அவர் சொல்றாரு, இந்த பையன் யாருன்னு தெரியல, இவன் தான் 25 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன மைகியோடைய பெரிய பையன், இவனை காணோம்னு சொல்லிட்டு தான் நீங்க மைகியை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டீங்க, இவன் 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து கால பயணம் பண்ணி இங்க வந்திருக்கான்னு சொல்ல அதை அந்த போலீஸ் கேட்டுட்டு பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்ப கேட்கிறாரு, என்ன காமெடி பண்றீங்களா, இப்படிலாம் நடக்குமான்னு கேட்க அதுக்கு அவரு கம்முன்னு வந்து அந்த பையனை கூட்டிட்டு போயிடுறாரு. ஒரு நேரம் அந்த பையனை சர்ச்சுக்கு தான் கூட்டிட்டு போவாரு. அப்ப நமக்கு நரேஷன் மாதிரி காட்டுறாங்க, என்னுடைய புருஷனை நான் கொண்டுட்டேன், அதுக்கு நான் தான் பிராயச்சித்தம் தேடணும், ஆனா
ஆனால் என்னுடைய பையனும் எந்த தப்பும் பண்ணலை. அவனுக்கு பரம்பரையாக வர்ற இதய வியாதி இருக்குது, அதை நீங்கள் தான் எப்படியாச்சும் சரி பண்ணணும், அவனை எங்கே வேணாலும் கூட்டிகிட்டு போங்க, சந்தோஷமாக வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அதே நேரம் இங்கேயோ இவங்க சர்ச்சுக்கு வந்துடுறாங்க. அங்கே வந்த உடனே ஒரு லேடி நிற்கிறாங்க. அந்த லேடியை பார்த்த உடனே ஜீவான் கம்முன்னு நிற்கிறாரு. அப்போ அந்த லேடியோ அவங்க கழுத்தில் இருக்கிற ஒரு மணியை தொட்டு பார்க்குறாங்க. அப்போ தான் நமக்கு தெரியுது இவர் சின்ன வயசில் ஒரு பொண்ணுக்கிட்ட மணியை கொடுத்துருப்பாரு இல்லையா, அந்த குழந்தை தான் இது. ஜீவானும் அவங்கள ஆச்சரியமாக பார்க்க, அப்போ அதே நேரம் இங்கே இவங்க அவங்க புருஷன்கிட்ட போய் வேண்டிக்கிறாங்க, நம்ம பையன் சந்தோஷமாக வாழணும், அதுக்கு நீங்கள் தான் அவனுக்கு அருள் புரியணும்னு சொல்லி தனிமையிலே இருந்து கடைசியில் இறந்து போயிடுறாங்க. அதோட இந்த படம் முடியுது. படம் ஆரம்பிக்கும் போது இந்த படம் இந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப எமோஷனலாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. கொரியன் சினிமாவுடைய ப்ளஸ் என்னன்னா, கிளைமேக்ஸில் ரொம்ப எமோஷனலான ஒரு விஷயத்தை வச்சு ஆடியன்ஸை மயக்கிடுவாங்க. அந்த விஷயத்தை இந்த படத்துலையுமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா நான் படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு சொல்லியிருப்பேன், அதை சொல்கிறேன். இந்த வீட்டில் நவம்பர் 11ஆம் தேதி மட்டும் இவங்க 25 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை பின்னாடியோ ட்ராவல் பண்ணி வரமாட்டாங்க. அந்த ஒரே நாளில் இவங்க அந்த 25 வருஷத்தில் எந்த ஒரு நாளில் வேணாலும் போயிட்டு வருவாங்க. ஆனால் அது எல்லாமே நடக்கிறது நவம்பர் 11ஆம் தேதி மட்டும்தான். அதோடைய தாக்கம் அந்த 25 வருஷமுமே இருக்கும். அதை தான் அப்பப்போ அங்கே யாரோ வந்துட்டு போகிற மாதிரி நமக்கு ஃபர்ஸ்ட் சீன்லேருந்தே காட்டிட்டு இருந்திருப்பாங்க. இதனால தான் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பெரிய பையன் ஜீவானுமே அந்த நவம்பர் 11ஆம் தேதி அவனுடைய தம்பியை காட்டுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே நேரம் அந்த டைம் லைனில் பெரிய வயசு மைகி ஃபஸ்ட்டு அவங்க சின்ன புள்ள உயிரோடு இருக்கிற காலகட்டத்துக்கும் அதுக்கப்புறமா அந்த பையன் இறந்த காலகட்டத்துக்கும் போயிருப்பாங்க. ஆனால் இது எல்லாமே நடக்கிறது அந்த ஒரே நாளில் தான். இப்படி ஒரு கான்செப்டை வச்சு தான் இந்த படத்தை ஒரு பேய் படம் மாதிரி எடுத்திருப்பாங்க. ஆனால் கடைசியில் இது ஒரு டைம் ட்ராவல் படம். இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு எல்லாரும் இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் எக்ஸ்பிளனேஷன். எல்லாருக்கும் குட் லக் ஃப்ரெண்ட்ஸ்.